ஸோ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்றது தாங்க முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல திறமைகள குடுத்துருக்கான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் திறமைய குடுத்துருக்கான். அதை கொண்டு இந்த தீனுக்கு என்ன ஹித்மத் செய்ய போறோம்? நிச்சயமா அல்லாஹ் அத பார்ப்பான். நிச்சயமா அத சோதிப்பான். துல்கர்னைன் அவர்களுடைய வரலாறுலேருந்து நம்ம பல படிப்பினைகள தெரிஞ்சு கொள்ளலாங்க. அவர் கட்டிய இரும்பு சுவர்ல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் சுவர்கள் வரை நெறைய படிப்பினைகள் அதுல இருக்கு. நவீன தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய உம்மத்துடைய ஈமானை பாதுகாப்பது என்று பார்த்தால் நெறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ன மக்கன்னா லஹு ஃபில் அர்தி வ ஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா ஃபஅத்பஅ சபபா. நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில அதிகாரத்தை அளித்தோம் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்கர்னைன் அவர்களுக்கு. மேலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவையான வழிமுறைகளையும் இந்த மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வழிமுறைகளையும் அவருக்கு கொடுத்தோம். ஆகவே அவர் அந்த வழிமுறைகளை பயன்படுத்திக் கொண்டார். சூரத்துல் கஹஃப்ல 84, 85வது வசனம். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆழமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சபபா என்ற வார்த்தை. அதாவது சபபான என்றால் மீன்ஸ், டூல்ஸ், ரிசோர்ஸஸ், பாத்வேஸ், அவருக்கு வழங்கப்பட்ட வளங்கள் எல்லாத்தையும் இது குறிக்கும். ஸோ அல் குர்ஆன் அல்லாஹ் வந்து துல்கர்னைன் அவர்களுக்கு அதிசயங்கள கொடுக்கல. மாறாக கருவிகளை கொடுத்தான். அவர் அந்த கருவிகளை நன்மைக்காக அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தினார். இதுதான் அவர் செஞ்ச முக்கியமான விஷயம். ஸோ அல்லாஹ் அவர்களுக்கு வந்து பல கருவிகளை குடுக்குறான். பல ரிசோர்ஸ குடுக்குறான். அதை எப்படி அவர் பயன்படுத்துறாருன்னு சோதிக்கிறான். ஸோ அவருக்கு அதிகாரம் இருந்தது, அறிவு இருந்தது, வளங்கள் கொடுக்கப்பட்டது, தொழில்நுட்ப திறன் இருந்தது. இதே தாங்க நமக்கும் இன்னைக்கும் எல்லாம் என்ன குடுத்துருக்கான்? நமக்கு இன்டர்நெட் குடுத்துருக்கான். ஏஐ செயற்கை நுண்ணறிவு குடுத்துருக்கிறான். சமூக ஊடகங்கள் நம்ம கையில இருக்கு. ஸ்மார்ட் போன்கள் இருக்குது. இது அனைத்தும் நவீன அஸ்பாபுகள். அதாவது காரணிகள், மீன்ஸ், டூல்ஸ். நாம் இந்த கருவிகளால் சுவரை கட்டுறோமான்னு அல்லாஹ் பார்க்குறான். அல்லது சுவர்களை உடைக்கிறோமான்னு அல்லாஹ் பார்க்குறான். பலர் சுவர்களை உடைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம், ஹராம்ல மூழ்கி. சிலர் மட்டுமே அல்லாஹ்வுடைய உதவியால் சுவர்களை கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் துல்கர்னைன் வந்து என்ன பிரச்சனைன்னு அடையாளம் கண்டாரு இல்லைங்களா? மக்கள் அவரிடம் வந்து சொன்னாங்கல்ல, யாப்ஜூஜ், மாப்ஜூஜ் வந்து பூமியில சீர்கேட்டை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க, ஃபசாது செய்றாங்கன்னு சொன்னாங்க. 18வது அத்தியாயம் 94வது வசனம் படிச்சு பாருங்க. துல்கர்னைன் என்ன செய்யல தெரியுங்களா? நம்மள மாரி சொல்லல. ஒரு லேசியா, ஒரு அலட்சியமா, எனக்கு டைம் இல்லங்க, நான் எவ்வளோ பிஸியான ஒரு ஆளு அப்படிலாம் சொல்லல நம்மள மாரி. நம்ம தான் வெட்டியா இருந்தாலும் அப்படி சொல்லி பழகியிருக்கோம். அது வந்து அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளட்டுங்க அப்படின்லாம் சொல்லல. ஐயோ! உலகமே சீர்கெட்டு விட்டது. மக்கள் எல்லாம் சீரழிஞ்சுட்டாங்க. எல்லாம் அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லல. நிராசை அடையல. அந்த மக்களிடம் என்னவென்று கேட்டாரு, அதை புரிந்து கொண்டாரு, பின்னாடி செயல்பட்டாரு. அப்போ யாப்ஜூஜ், மாப்ஜூஜோடைய ஃபசாதுகள், பிரச்சனைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்துல நுழையக்கூடிய சீர்கேடுகள். அதை பத்தி கண்டிப்பா நம்ம சிந்திக்கணும். முடிவில்லாத ஆபாச உள்ளடக்கங்கள், போர்னோகிராஃபி, பொய்யான வாழ்க்கை முறையை விக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், அத திங்கிறான், வீடியோ போடுறான், இத திங்கிறான், வீடியோ போடுறான், இதுதான் வாழ்க்கைன்ற மாரி மக்களுக்கு சித்தரிக்கப்படுது. ஒரு பக்கம் ஏத்திசம், நாத்திகம் பரவிட்டே இருக்கு. நாத்திக பிரச்சாரங்கள். ஒரு புறம் வெறுப்பை தூண்டக்கூடிய சமூக வள பதிவுகள், நேரத்தை வீணடிக்கக்கூடிய டிஜிட்டல் அடிமைத்தனம், ஸ்க்ரீன் அடிக்ஷனு, இது எல்லாமே உள்ளத்திற்கும், ஈமானிற்கும் எதிரான ஃபசாதாக இன்னைக்கு இருக்குங்க. துல்கர்னைன் சுவர கட்டினாரு. இரும்பு துண்டுகளை என்னிடம் கொண்டு வாருங்கள்ன்னு சொன்னாரு. சுவர கட்டினாரு. இரும்ப பயன்படுத்தினார், நெருப்ப பயன்படுத்தினாரு, உருகிய செம்ப பயன்படுத்தினாரு. அவரது காலத்துல இருந்த மிக சிறந்த தொழில்நுட்பத்தை அவர் பயன்படுத்துறாரு அல்லாஹ்வுடைய பாதையில. மக்களுக்கு பலன் அளிக்க. நாமும் இன்றைக்கு சுவர்கள் கட்டணுங்க. ஆனா இன்றைய சுவர்கள் எப்படி என்றால், டிஜிட்டல் சுவர்கள் அதிகமாக கட்டணும். அது குடும்ப இணைய வடிகட்டிகள், அதாவது ஃபில்டர்ஸ் ஏற்படுத்தணும். குழந்தைகளுக்கான திரை நேர வரம்புகள நாம் விதிக்கணும். பயனுள்ள இஸ்லாமிய ஆப்ஸ கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் கூட அழகா ஹராம் பிளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் கண்டுபிடிச்சாரு. ஆண்கள் பெண்கள பார்க்க முடியாது. பெண்கள் ஆண்கள பார்க்க முடியாது. வீடியோஸ்ல பிளர் ஆயிடும். செம்ம ஒரு வொர்க்ன்னு சொல்லலாங்க. இதுதான் இப்படிப்பட்ட சுவர்கள் இன்றைக்கு கட்டப்பட வேண்டும். பாதுகாப்பான கல்வி தளங்கள் ஆன்லைன்லயும், ஆஃப்லைன் வழியாகவும் கட்டப்பட வேண்டும். பல அறிவு சுவர்கள் கட்டப்பட வேண்டும். குர்ஆனுடைய கல்வி, சரியான அக்கீதா, ஊடக அறிவு எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேரணும். குடும்பத்தில் சில சுவர்களை கட்டுறோம். ஒன்றாக தொழணும். குடும்பத்தில குர்ஆனை பற்றி ஒருத்தர் பேசிக்கொள்ளணும். தினசரி உரையாடல்களை அதிகப்படுத்தணும். அடுத்து சமூக சுவர்களை கட்ட வேண்டும். நல்ல நண்பர்கள், பள்ளிவாசல் நிகழ்ச்சிகள் ஆகட்டும், கேதரிங்ஸ் ஆகட்டும், இளைஞர்கள் வழிகாட்டுதல், இந்த சுவர்களை நாம் கட்டணும். அவர் தனியா கட்டலங்க. ஃபஅஈனூனி பிகுவ்வா என்று சொன்னாங்க. பிகுவத்தின் உங்களுக்கு உங்களுடைய வலிமையால் எனக்கு உதவுங்கள் சொன்னாங்க. இதுதான் மிகப்பெரிய பாடம். ஸோ பெற்றோர்கள் மட்டும் போதாது. உலமாக்கள் மட்டும் செயல்பட்டால் போதாது. ஆசிரியர்கள் மட்டும் செயல்பட்டால் போதாது. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ல வச்சு
சேர்ந்து ஒரு சுவரை கட்ட வேண்டும் இந்த உம்மத்துடைய ஈமானை பாதுகாக்க. ஏன்னா நம்மளோட ஈமானை பறிக்கிறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. குறிப்பா ஆன்லைன் வழியாக, சோஷியல் மீடியா வழியாக. இப்போ பாருங்க நம்ம கிட்ட இருக்க ஏஐ வச்சு குரானையும் கற்கலாம், அதே நேரத்துல பொய்யையும் பரப்பலாம். அல்லாஹ் எதை செய்யறோம்னு சொல்லி பார்க்கிறான். உலகளாவிய அளவுக்கு இந்த இன்டர்நெட்டை வச்சு தாவாவை கொண்டு போகலாம். ஆனா அதே நேரத்துல ஒழுக்கக்கேட்டையும் பரப்பலாம். ஆனா நம்ம எதை செய்றோம் என்பதை சுய பரிசோதனை செய்யணும். ஸோ கருவி பிரச்சனை இல்லைங்க. அதை பயன்படுத்தக்கூடிய உள்ளம் தான் முக்கியம். அதே நேரத்துல வெற்றிக்கு பிறகு அவர் அகந்தை கொள்ளல. சூறை கட்டி முடிச்சுட்டு ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி என்று சொன்னார். இது என்னுடைய இறைவனுடைய அருள்னு சொன்னார். நான் தான் உலகத்துல மிகப்பெரிய இன்ஜினியர் அப்படின்லாம் சொல்லல. சரிங்களா? அவர் என்ன சொன்னார்? இது அல்லாஹ்வுடைய அருள். இதுதான் பணிவு. இன்றைய முஸ்லிம் இளைஞர்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா ஆகுறாங்க, ஏஐ ரிசர்ச்சர்ஸா ஆகலாம், டீச்சர்ஸா ஆகலாம், மீடியா கிரியேட்டர்ஸா ஆகலாம். ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி தான். என்னன்னா, நான் சுவரை கட்டுபவனா அல்லது சுவரை உடைக்கக்கூடியவனா? அதுதான் முக்கியம். துல்கர்னைன் தன்னுடைய காலத்துல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடல் ரீதியான பாதுகாப்பு சுவரை கட்டினார். இன்று முஸ்லிம்கள் தங்கள் காலத்துடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஈமானை பாதுகாக்கக்கூடிய சுவர்கள், குடும்பங்களை பாதுகாக்கக்கூடிய சுவர்கள், உண்மையான உண்மையை பாதுகாக்கக்கூடிய சுவர்கள், ஒழுக்கத்தை பாதுகாக்கக்கூடிய சுவர்களை கட்ட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு காலத்திற்கும் யாப்ஜூஜ் மாப்ஜூஜ் அது போன்ற ஃபித்னாக்கள் சவால்கள் நிறைய இருக்கும். ஒவ்வொரு காலத்திற்கும் அதன் துல்கர்னைன் போன்ற பொறுப்புள்ள முஸ்லிம்கள் சகோதரர்கள் மனிதர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ வந்து துல்கர்னைன் வந்து இரும்பை பயன்படுத்தி மக்களை பாதுகாத்தார். இன்று நாம் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தி மக்களுடைய உள்ளங்களையும் ஈமானையும் பாதுகாக்க வேண்டிய நேரம் சகோதரர்களே. ஸோ தொழில்நுட்பம் அல்லாஹ் கொடுத்த சபப் என்றால் அதை ரஹ்மாவாக மாற்றுவது நமது பொறுப்பாக இருக்கிறது. ஸோ ஒரு முஸ்லீம் வெறுமனே பள்ளிவாசலை தொழுவது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ்ஜுக்கு போறது இதோட மட்டுமல்ல இஸ்லாம். பலர் தவறாக இஸ்லாத்தை புரிந்து கொள்றாங்க. நபிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்க வந்து எக்கனாமிக் கரப்ஷனை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் கரப்ஷனை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். பள்ளிவாசலோடு மட்டுமல்ல நம்மளுடைய இஸ்லாம். வெளியில சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட் பண்றோம், மக்களுக்கு என்ன பெனிஃபிட் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ம் சேர்ந்து தான் முழு தீன் ஷரியாவாக இருக்கிறது. தீனுடைய ஒரு பகுதியை மட்டும் செய்துவிட்டு, நான் ஒரு நல்ல முஸ்லிம் என்று ஒருபோதும் நம்மளால் சொல்லிக் கொள்ள முடியாது.